செய்து बादशाह अंबिया अस्सलाम ऐ हजरत खैरिल वरा अस्सलाम ऐ ज़ीनत फर्शे ज़मीन अस्सलाम ऐ जानिशे अर्शे बरी अस्सलाम ऐ ताजुदार रहनुमा अस्सलाम ऐ इफ्तिखार हल्लता اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لا إله إلا الله محمد رسول الله كلمة الحق நாவால் ஓதி கல்பால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் அல் ஜலால் அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்று உண்டாகுவதா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ரவுஃபுர் ரஹீம், பஷீருன் நதீர், சிராஜுல் முனீர், தாஹா யாசீன், முஸம்மில், முத்தஸிர், ஆமீன், ஹபீபுல்லாஹி, மொயினுல்லாஹி, ஃபக்ருல்லாஹி, ஐனுல்லாஹி, முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஷரஃப கர்ரம் மஜத வஅல்லம். நாயக கோமான் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மலர்ந்து அருள் செய்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய மஹ்லூகாத்துகளில் எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அவைகளில் சிலவற்றை விட சிலவற்றை அல்லாஹ் ஆலாவாக்கி இருப்பான், சிலதை விட சிலதை அல்லாஹ் சிறந்ததாக இருப்பான், சிறந்ததாக அல்லாஹ் ஆக்கியிருப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தில்க ருசுலி நமக்கு சொல்லித் தருவது போல நபிமார்கள் எப்படி ஒருவரை விட ஒருவரை அல்லாஹ் ஆலாவாக அஃதலாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானோ. இப்போ நபிமார்கள்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா என்ன, அவங்க லட்சத்துக்கு மேல இருக்கிறாங்க. ரசூல்மார்கள்னு பார்த்தோம்னா 313 பேர் தான் அவங்க. மாஷா அல்லாஹ். அப்போ நபியை விட ரசூல் ரொம்ப அஃதலானவங்க, ரொம்ப ஆலாவானவங்க. மாஷா அல்லாஹ் தரஜாவில் ஏதோ அல்லாஹ் சொல்றான் தில்க ரசூல்ல. அந்த 313 ரசூல்மார்கள்ல மாஷா அல்லாஹ் என்ன, லட்சக்கணக்கான நபிமார்களை விட சிறந்த 313 ரசூல்மார்கள்ல அவங்கள ரொம்ப சிறந்தவங்க உலுல் அஸ்மான 5 பேர். மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 5க்கு உள்ள அஃதல அல்லாஹ் காட்டுறான். மாஷா அல்லாஹ் 5க்கு உள்ள மகத்துவத்தை அல்லாஹ் காட்டுறான்.
உலகத்தில் உள்ள மொத்த படைப்புகளே ரொம்ப சிறப்பான படைப்பு. அஷ்ரஃபுல் மஹ்லுகாத் யாரு? மனித படைப்பு. அது காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய நூறு முத்துலகான உஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் மஜ்து வல நாயக கோமான் அவர்கள் பஷரி லிபாஸ்ல வந்ததால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் பஷரி லிபாஸ் ஏற்பட போறதுனால அல்லாஹ் என்ன செய்யறான்? பஷர அல்லாஹ் ஹலீஃபா வாக்குறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து மாஷா அல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித தோற்றத்துல இந்த உலகத்துக்கு வந்ததுனால அல்லாஹ்வுடைய நூர் மாஷா அல்லாஹ் அந்த வர்க்கமே படைப்புகள்லயே சிறந்த படைப்பா போயிடுச்சு மாஷா அல்லாஹ். அந்த வர்க்கமே மனித வர்க்கமே சிறந்த வர்க்கமா போயிடுச்சு. அந்த இன்சானி ஜமாத்து மனித படைப்பே சிறந்த படைப்பாயிடுச்சு. சிறந்த படைப்பான மனிதன் இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாறு செய்து நாளைக்கு கியாமத்துல அவன் நரகத்துக்கு அல்லாஹ் அவனை அனுப்பும் போது கூட மனித உருவுல அல்லாஹ் அவனை அனுப்புறது இல்லை. அல்லாஹ் நரகவாதிகளுடைய உருவத்தை நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வேற தோற்றமா அல்லாஹ் மாற்றி போடுவான். மனுஷ தோற்றத்துல யாரும் நரகத்துக்கு போக மாட்டான். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய உஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷரி லிபாஸ்ல வந்ததனால மாஷா அல்லாஹ் உலகத்துல அல்லாஹ் மனிதனை அஷ்ரஃபுல் மக்லூகாத் ஆக்குறான். அல்லாஹு அக்பர் கபீரா. ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் எவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதையெல்லாம் அறிந்து உணர்ந்து ரப்புடைய நெருக்கத்தை அடையாமல் மனிதன் மனம் போன போக்குல ஒருத்த வாழ்றான்னு சொன்னா அவனை விட துரதிஷ்டசாலி. அவன் நினைச்சுக்கிறான் அதிர்ஷ்டசாலி. அவன் ரொம்ப ஃப்ரீ பேடா இருக்கிறான்னு நினைக்கிறான். அல்ல, உனக்கு முசீபத்துன்னு அர்த்தம். இது ஃப்ரீ பேடான்னு இருக்க வேண்டிய இடம் இது அல்ல, அது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்தார் காஜா மொய்னுதீன் சிஸ்தியோட நாளை முபாரக் சதகா ஷரீஃப்ல ரஹ்மத்துல் லில் ஆலமீன் காஜா மொய்னுதீன் சிஸ்தியோட உஸ்ஸாகான குலாமான நம்ம எல்லாரையும் மாஷா அல்லாஹ் காஜா கரீபு நவாஸ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல என்ன இன்ஷா அல்லாஹ் தஆலா கட்டாயம் தாখিলাக்கி தீருவாங்க. சர்க்கார் விட மாட்டாங்க மாஷா அல்லாஹ். ஆமீன். காரணம் என்ன? நாம ஹுசூர்ல நாளையில் பார்க்க பற்றி பிடிச்சிருக்கிறோம். நமக்கு என்ன ஒரே ரூட்டு தான். காஜா மொய்னுதீன் கதை முபாரக் பிடிச்சி நேரா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் வாசில் மோசில் ஆவறோம். அங்கிட்டு என்ன இதை தெரியும் பார்த்துக்கிட்டு ஊரு பூரா சுத்துற கேஸ் கிடையாது. நாம் ஏன்னா அல்லாஹ்வுடைய ஃபضل நமக்கு மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நரகத்துக்கு ஒரு அடியான அல்லாஹ் அனுப்புறான்னு சொன்னா சும்மா அனுப்பல. அல்லாஹ் வாக்குறுதி. அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டான். எந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால திருவாய் பறந்து அருள் செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அடியான்ட்ட ஒரு நன்மையுமே இல்லை, ஒண்ணுமே அவன் செய்யல. ரொம்ப அவன் அழுவும்போது அல்லாஹ் கேட்குவான், சரிடா என் ஹபீபுடைய ஷரியத்தை படிச்ச யாராவது ஒரு ஆலிமுடைய சுஹபத்தில் இருந்தியா? என் ஹபீபுல் ஆலத்துடைய ஷரியாத்தே முஹம்மதியாவை படிச்ச ஒரு ஆலிமுடைய சுஹபத்திலையாவது நீ இருந்தியா? தோஸ்திலையாவது நீ இருந்தியா? நான் அதை கொண்டு உன்னை என்ன செய்யறேன், ஜன்னத்துல ஆக்கிடுவேன்னு அல்லாஹ் சொல்லுவானா மாஷா. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த அளவுக்கு மகா விசாலமானது மாஷா. அப்படிப்பட்ட அர்ஹமுர் ராஹிமீன் ஒருத்தனை ஒரு அடியான என்ன நரகத்துக்கு அனுப்புறான்னு சொன்னா
மனுஷன் தோற்றத்தில் அவன் அனுப்ப மாட்டான். காரணம் என்ன? தாஜுல் அம்பியாய் வல் முர்சலீன் खातमुन नबुव्वत ताजदार मदीना मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम शरफ करम मजद वाला नायक கோமான் பஷரி லிபாஸ்ல வந்ததனால பனு ஆதம் எந்த தோற்றத்தில் இருக்கிறாங்களோ அந்த தோற்றத்தில் யாரும் நரகத்துக்கு போக கூடாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அல்மத்துல் அக்பர் அல்லாஹ் எங்க வச்சு பார்க்கற பாரு. மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். உலகத்துல அஷ்ரஃபுல் மக்லூகாத்ன்றான். படைப்பிலேயே சிறந்த படைப்பு, படைப்பிலேயே சிறந்த படைப்பு. அட மான் இருக்குதே, மானுட வயதுக்குள்ள கஸ்தூரி இருக்குது, வாசன திரவியம். மானுட வயிற்றுக்குள்ள கஸ்தூரி இருக்குது, வாசன திரவியம். ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் அது. சும்மாச்சுக்கு என்ன எனத்தே கலந்து தேய்க்கும் கூட கஸ்தூரி இத்தருங்கிறான். அது கஸ்தூரி அவன் பார்த்தே இருக்க மாட்டான், கஸ்தூரி இத்தர் விற்கிறான். அந்த அத்தரை காஸ்ட்லியா காலத்துல கஸ்தூரி இத்தருங்கிறான். ஏன்னா கஸ்தூரி அந்த அளவுக்கு வாசன திரவியம், மனமிக்கது. அது எங்க இருக்குது? மான வயிற்றுக்குள்ள இருக்கு. மன சமயத்தில் இருக்கிறது என்ன? வெளியான நாத்தம் தாங்காது. ஆனாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாஷா அல்லாஹ் மனிதன் அஷ்ரஃபுல் மக்லூகாத்துக்குறான். மான சொல்லல, அஷ்ரஃபுல் மக்லூகாத்து. அல்லாஹ் மான சொல்லல, அஷ்ரஃபுல் மக்லூகாத்துன்னு சொல்லி. யானையில தந்தம் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியானது. இந்த தந்தத்தை எடுக்கிறதுக்காக எத்தனை பேர் யானையை கொலை செய்யறான். பேப்பர்ல எல்லாம் படிக்கிறோம், நியூஸ்ல எல்லாம் கேட்கிறோம். அந்த யானைய சொல்லல, அஷ்ரஃபுல் மக்லூகாத்துன்னு சொல்லு. ஒரு மனுஷன் வீரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் சிங்கம் போல, காட்டுக்கு ராஜா சிங்கங்கிறான். அந்த சிங்கத்தை சொல்லல, அஷ்ரஃபுல் மக்லூகாத்துன்னு சொல்லு. ஆனா அதெல்லாம் வேணாயா, தேனி இருக்குது, எல்லா புஷ்பங்கள்ல இருந்தும் தேனை சேகரிக்கிற தேனி பூச்சி இருக்குது. தேன்ல ஷிஃபா இருக்குதுன்னு குர்ஆனே சொல்லுது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தேன்ல ஷிஃபா வச்சிருக்கிறான்னு குர்ஆன் சொல்லுது. அந்த தேனை அல்லாஹ் என்ன செய்யல, படைப்பிலேயே அது ரொம்ப சிறந்த அஷ்ரஃபுல் மக்லூகாத்துன்னு சொல்லல. அட ஏம்பா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையே சொல்லல அஷ்ரஃபுல் மக்லூகாத். ஏன் ரொம்ப அங்கங்க போவான? ஜிப்ரீல் என்ன அஷ்ரஃபுல் மக்லூகாத் அல்ல, மாசூமீன்களான மலக்களுடைய சையது, மலக்களுடைய லீடர், மலக்களுடைய சர்தார மலாயிகா, மலக்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனா அஷ்ரஃபுல் மக்லூகாத் அவங்க இல்ல, அஷ்ரஃபுல் மக்லூகாத் அவங்க இல்ல. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சிதரத்துல் முன்தஹால உள்ள ஹதீப். மாஷா அல்லாஹ், மஸ்ஜிதுல் பைத்துல் மஅமூர்ல உள்ள ஹதீப். மீகாயில் எந்த பள்ளியில இமாமா இருக்கிறாங்களோ அந்த பள்ளிக்கு நேர கீழே தான் இருக்குது மக்கா முக்கர்ரமால காபத்துல்லா ஷரீஃப். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா, காபா ஷரீஃபை ஜியாரத் செய்யறதுக்கு, தவாஃப் செய்யறதுக்கு. மாஷா அல்லாஹ், புரியுதா? அந்த மீகாயில் அல்லாஹ் சொல்லல அஷ்ரஃபுல் மக்லூகாத். யார சொல்றான்? யார அல்லாஹ் சொல்றான்? தூங்கி முழிஞ்சா வாய் கொப்பிடிச்சிட்டு பேசினா தான் ஒழுங்கான பேச்சா இருக்கு, இல்லாட்டி வாயிலிருந்து வர வாசம் என்ன சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரி லட்சணத்துல ஒன்றாட ரப்பல் ஆலமீன் சொல்றான். காரணம் என்ன? அவனை அல்லாஹ் பார்க்கல, அவனை அல்லாஹ் பார்க்கல. இவன் எந்த நசல்ல வந்தானோ அந்த நசல்ல, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பரம்பரையில, அந்த பாரம்பரியத்துல அல்லாஹ்வுடைய நூர் வந்திருக்குது. மாஷா அல்லாஹ். முக்தாருல் கௌனைன் வஸ்ஸகலைன், மலிக்குல் ஆலமீன், ஹபீப் ரப்பல் ஆலமீன், நூர்
நூருல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப மஜ்தவாலம் நாயக கோமான் அவர்கள் மாஷா அல்லாஹ் வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பல லிபாஸ் ஷரீஃப் உண்டு, பல தெய்வீக திவ்ய திரு தோற்றங்கள் உண்டு மாஷா அல்லாஹ். அதுல ஒரு லிபாஸ் நாயகத்துடைய அதுல ஒரு லிபாஸ் ஷரீஃப் இது பஷரி லிபாஸ், பஷரி லிபாஸ். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த பஷர் என்ன ஆக்கிட்டான், அஷ்ரஃபுல் மக்லூகாத் ஆக்கிட்டான். உலகத்துல மட்டுமல்ல ஆகிரத்திலே, உலகத்துல மட்டுமல்ல ஆகிரத்திலையும். ஆகிரத்துல என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ், பாவம் செய்த அடியான மனித தோற்றத்தில் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்ப மாட்டான். மனித தோற்றத்தில் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்ப மாட்டான். அல்லாஹ் குலைச்சிருவான், உருவத்தை அல்லாஹ் மாத்தி போடுவான். அல்லாஹ் உருவத்தை மாத்திடுவான். அப்போ இவ்வளவு பெரிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம்ம கொடுத்திருக்கிறான். அஷ்ரஃபுல் மக்லூகாத்ங்கற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நன்றி கெட்ட மனிதன் என்ன செய்யறான், அந்த நாயனுக்கு ஷுக்ர் செய்யறதுக்கு மறந்துட்டு அல்லாஹ்வை மறந்துட்டு என்ன செய்யறான், எங்கெங்கேயே சுத்துறான். அல்லாஹ்வை மறந்துட்டு அல்லாஹ்வுடைய ரசூலை மறந்துட்டு, அல்லாஹ் மறந்துட்டு அல்லாஹ்வுடைய ரசூலை மறந்துட்டு மாஷா அல்லாஹ் எங்கெங்கேயே சுத்துறான். எதுக்குடா போற, மன நிம்மதி. மன நிம்மதி எப்படி நிம்மதி வரும் உனக்கு? நிம்மதி வராது, நிம்மதி வராது. நிம்மதி எதிர இருக்குது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய வஜூத் ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்திலையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாளை முனவர்ல குர்பான் ஆவறதிலிருந்து அல்லாஹ் நிம்மதியை வச்சிருக்கான். அல்லாஹ் நமக்கு தாயிமாக்கி தருவானாக, தௌஃபீக மாஷா. ஆமீன். அப்ப தாரணி போற்றும் தண்ணி இரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ பிரகாரமதவாலம் அவர்களுடைய ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்ட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்களான நமக்கு நாயகம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால சொல்லி தர்றாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் படைப்புல அல்லாஹ் சிலதை விட சிலதை அல்லாஹ் சிறப்பானதை ஆக்கியிருக்கிறான் மாஷா அல்லாஹ். சிலதை விட சிலதை அல்லாஹ் சிறப்பானதை ஆக்கியிருக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், எல்லா பாஷையும் சிறப்பான பாஷை தான், ஆனா அரபி பாஷை போல மற்ற பாஷை கிடையாது. காரணம் என்ன, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்தவல நாயக கோமான் தெய்வீக திவ்ய திருவாயால திருவாய் மறந்தருள் செய்யறாங்க மாஷா அல்லாஹ். ஃபமன் அஹப்பல் அரப ஃபபிஹுப்பி அஹப்பஹும். யார் அரபியை நேசிக்கின்றாரோ, அரபியனா அரபு நாட்டில் உள்ள அர்த்தம் அல்ல, அரபி பாஷை யார் நேசிக்கிறாரோ அவர் என்னை நேசித்தவர். ஃபமன் அஹப்பல் அரப ஃபபிஹுப்பி அஹப்பஹும். யார் அரபி பாஷையை நேசிக்கிறாரோ அவர் என்னை நேசித்தவர் ஆவார், நானும் அவரை நேசிக்கிறேங்கிறாங்க ஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமன் அப்கதல் அரப ஃபபிபுக்லி ஃபமன் அப்கதஹு. யாரு அரபி பாஷையை வெறுக்கிறானோ அவன் என்ன வெறுத்தானோ நான் அவனை வெறுக்கிறேங்கிறாங்க ஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவானாக மாஷா அல்லாஹ். அப்போ அரபி பாஷை என்ன, உலகத்தில் உள்ள எல்லா பாஷையிலையும் சிறந்த பாஷை, எல்லாம் அல்லாஹ்வோட பாஷை தான். அல்லாஹ் பேசுற பாஷை எது, அரபி பாஷை. சொர்க்கத்துல பாஷை எது, அரபி பாஷை. கபர்ல சுவால் பாஷை எது, அரபி பாஷை. புரிஞ்சா? அப்ப அரபிக்கு மாஷா அல்லாஹ் என்ன ஒரு தனிப்பெரும் சிறப்பு உண்டு. இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா ஷாஃபி இமாம் பிறந்தது காசால, இப்ப சண்டை நடக்குது பலஸ்தீன்ல, அங்க உள்ள காசால தான் ஷாஃபி இமாம் நாயம் பிறந்தாங்க. மாஷா அல்லாஹ் ஷாஃபி இமாமுடைய உம்மா அவங்களுக்கு நல்ல அரபி பாஷையில பாண்டித்தியம், நல்ல அரபி பாஷையில மகாரத் தரணுங்கிறதுக்காக ஷாஃபி இமாமுடைய உம்மா காசால உள்ள சொத்து பத்தை எல்லாம் வித்துட்டு பிள்ளைய தூக்கிட்டு மக்காவுக்கு வந்துட்டாங்க மாஷா. காரணம் என்னன்னா மக்காவுல பேசுற அரபி ரொம்ப ஃபஸீஹத்தான அரபி மாஷா. ஷாஃபி இமாம் சொல்றாங்க அரபியில நல்ல டேலண்ட் அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான்னா, யாருக்கு அல்லாஹ் நுபுவத்தை கொடுக்குறானோ அந்த நபிமார்களுக்கு தான் அல்லாஹ் அரபி பாஷையை நல்ல பிரில்லியன்ட்டா அல்லாஹ் கொடுப்பான். ஒன்னு நபிக்கு அல்லாஹ் கொடுப்பான், அல்ல நபியுடைய வாரிசுக்கு அல்லாஹ் கொடுப்பாங்கிறாங்க யாரு, இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா பாஷையும் சிறப்பான பாஷை அரபி பாஷை மாஷா. அதனால என்ன
அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ அரபிலே துவா ஓதுங்கன்னு சொல்லுவாங்க ஃபுக்ஹாக்கள் மாஷா ஹை. அப்படிதான் இருக்கு. அதுபோல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாட்கள்லையும் மாதங்கள்லையும் சிறப்பான மாதங்களாக்கி அல்லாஹ் படைச்ச 12 மாசத்துல 2 மாசத்தை அல்லாஹ் தன்னுடைய மாசம்ங்கிறான். மாஷா அல்லாஹ் 2 மாசம் அல்லாஹ்வுடைய மாசம். மாஷா அல்லாஹ். ஒன்னு ரஜப ஷஹருல்லாஹ், ரஜப ஷஹருல்லாஹ், ரஜபு அல்லாஹ்வுடைய மாசம். காரணம் என்னங்க? ரஜபுல தான் அல்லாஹ் அவனுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீம் அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை வாப்பா நாயகமான சையதுனா அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒளிமயமான நெற்றியில இருந்து நாயகமானுடைய அருந்தவ உம்மா நாச்சியார், அருந்தவ உம்மா நாச்சியார், மாதர் குலத்து மாணிக்கமான சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா ஜத்தத்தினா மௌலாத்தினா உம்ம ரசூலுல்லாஹ் ஆமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மணி வைத்துக்கு அல்லாஹ் அவனுடைய நூரை கொண்டு வந்தான். மாஷா அல்லாஹ். அதனால என்ன, ரஜபு மாசத்தை அல்லாஹ் தன்னுடைய மாசம் ஆக்கிட்டான். மாஷா அல்லாஹ். ரஜப ஷஹருல்லாஹ். அடுத்து மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும் திவ்யத்தில் ஈரக்குடை துண்டான இமாம் அலி மகாம் சையதுனா ஜதி குர்ரத்தைனி மல்ஜாய் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷஹாதத்துல் உதுமா நடந்த முஹர்ரம் மாசத்தை அல்லாஹ் தன்னுடைய மாசமாக்கிட்டான். ரஜபு அல்லாஹ்வுடைய மாசம், அதுபோல முஹர்ரமுல் ஹராம் அல்லாஹ்வுடைய மாதம். ஷஹருல்லாஹ், ஷஹரைனி ஷரீஃபைன், இந்த 2 சிறப்பான மாசம் என்ன அல்லாஹ்வுடைய மாசம்ங்கறாங்க சர்க்கார தோ ஜஹான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ். என்ன நாம முஹர்ரமுல் ஹராமை எதிர்பார்த்த வண்ணமா இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முஹர்ரமுல் ஹராமை எதிர்பார்த்த வண்ணமா இருக்கு. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்த மாசம். மாஷா அல்லாஹ். அதே மாதிரி உம்மத்தே முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இமாம் அலி மகாம் சையதுனா ஜத்த ஹாஜா மொய்னுத்தீன் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷஹாதத்துல் உதுமாவின் மூலமாக மாஷா அல்லாஹ் ஷரியத்தை முஹம்மதியாவை தீனுல் இஸ்லாத்தை மாஷா அல்லாஹ் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹயாத் ஆக்கி மாஷா அல்லாஹ் இஸ்லாத்தை ஹலாக்காக்க துடித்த வாலிமான யஸீத் லஅனத்துல்லாஹி அலைஹி யஸீத் லஅனத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அழிவையும் இருளோத்துல அவனுக்கு கேவலத்தையும் அல்லாஹ் கொடுத்த மாசம். மாஷா அல்லாஹ் இந்த முஹர்ரமுல் ஹராம் மாசம். மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ். என்ன முஹர்ரமுல் ஹராம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா நபிமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் யௌமுல் ஆஷுரா. இப்ப நூ அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பையின் அஜூது மலையில சேர்ந்த நாள் யௌமுல் ஆஷுரா. நிறைய பற்றி நமக்கு தெரியும் இதெல்லாம். அபு மாஷா அல்லாஹ். என்ன இந்த முஹர்ரம் மாசம் முஹர்ரமுல் ஹராம் அல்லாஹ்வுடைய மாதம் ஷஹருல்லாஹ் என்பதாக ஜாமியு சஹீஹ் புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வருது. மாஷா அல்லாஹ். முஹர்ரம் மாசம் அல்லாஹ்வுடைய மாசம். எப்படி ரஜபு அல்லாஹ்வுடைய மாசமா இருக்குதோ அது மாதிரி முஹர்ரமும் அல்லாஹ்வுடைய மாதமா இருக்குது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா முழக்கதீர் நாம் அடைய இருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தை அடைந்து மாஷா அல்லாஹ் இந்த மாதத்திலேயே இந்த மாதம் நமக்கு என்ன படிப்பினை சொல்லி தருது. மாஷா அல்லாஹ். முஹர்ரம் மாதம் நமக்கு என்ன படிப்பினை சொல்லி தருது. மாஷா அல்லாஹ். எல்லா நபிமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையிலையும் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பரிசுத்தமான புனித குடும்பத்தார்களை அல்லாஹும்ம ஹாவுலாய் அஹ்லு பைத்தி, அல்லாஹும்ம ஹாவுலாய் அஹ்லு பைத்தி, அல்லாஹும்ம ஹாவுலாய் அஹ்லு பைத்தின்னு சொல்லி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆலத்துக்கெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பரிசுத்தமான புனித குடும்பத்தை அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் ஆலத்துக்கெல்லாம் நீ சொல்லிட அல்லாஹ், ஆலத்துக்கெல்லாம் நீ ஷுஹரத் ஆக்கிற அல்லாஹ், இதுதான் என்னுடைய குடும்பம், இதுதான் என்னுடைய குடும்பம், இதுதான் என்னுடைய புனித குடும்பம்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய திருவாயால திருவாய் அருள் செஞ்சாங்களோ அந்த புனித குடும்பத்தார்களோட நபிமார்கள் எந்த அளவுக்கு மஹப்பத்தும் மவத்தத்தும் முவாஃபகத்தும் வச்சிருந்தாங்கிறது மாஷா அல்லாஹ் என்ன நமக்கு சொல்லி தரக்கூடிய மாதமாக இருக்குது முஹர்ரமுல் ஹராம் மாசம். மாஷா
என்னங்க, நபிமார்கள், அம்பியாக்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையிலையும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்ஸால் ஹக்கல் கரீமால் பிஷாரத் செய்த அல்லாஹும்ம ஹாவுலாய் அஹ்லு பைத்தீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அஹ்லு பைத் அத்ஹார இந்த ஆலத்துக்கு அல்லாஹ்ட்ட முகாத்தபு செஞ்சு காட்டுனாங்களோ அந்த அஹ்லு பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அம்பியாக்கள் முர்சலீன்கள் கொண்டிருந்த மஹப்பத்தையும் மவத்தத்தையும் மவாஃபகத்தையும் மாஷா அல்லாஹ் இல்ஹாராக்கி காட்டக்கூடிய மாதமா இருக்குது முஹர்ரமுல் ஹராம். மாஷா அது எப்படி இல்ஹாராக்குதுங்கிறத இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி நாயத்துடைய மாத இனாயத்து கொண்டு அவ்வளவு முஹர்ரமுல் ஹரம் முதலாவது நாள்ல இருந்து மாஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம 10 நாளைக்கு என்ன செய்யலாம், இந்த விஷயத்துடைய தஸ்ரீஹாத் இன்ஷா அல்லாஹ் தஆலா முழுக்கதிர் நாம் மாலூம் ஆக்குவதற்கு மஃபூம் ஆக்குவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன் ஆமீன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் முஹர்ரமுல் ஹராம், முஹர்ரம் மாசம். அதனால முஹர்ரம் மாசத்துல என்ன விசேஷ தொழுவது அது இது அதெல்லாம் என்ன, அதெல்லாம் பித்அத்தான விஷயம். முஹர்ரம் மாசத்துல என்ன ஒரு ஒன்னன்னைக்கு 500 ரக்காத் தொழுகிறது, யோமுல் ஆசுரா அன்னைக்கு 500 ரக்காத் தொழுகிறது, அது இதெல்லாம் என்ன பித்அத். இப்படி எல்லாம் செய்யற ஆட்களை என்ன கட்டி வச்சு உதைக்கணும்னு சொல்லி ஃபுக்ஹாக்கள் ஃபத்வாலாம் கொடுத்துருக்குறாங்க. புரிஞ்சா? அது விஷயத்தை நான் சொல்லல. முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் நமக்கு தரக்கூடிய படிப்பனை அஹ்லு பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் மவத்தத் மவாஃபகத், இது 3 விஷயத்திலையும் நபிமார்கள் எப்படி இருந்தாங்க, முர்சலின்கள் ரசூல்மார்கள் எப்படி இருந்தாங்க என்பதை இந்த முஹர்ரம் மாதம் மாஷா அல்லாஹ் என்ன செய்யுது நமக்கு. என்ன முஹர்ரம் மாதங்கிறது ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத்து ظهور ஆகும்போது வந்த மாசம் அல்ல முஹர்ரம். புரிஞ்சா? முஹர்ரம் மாசம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருக்குது. முஹர்ரம் மாசம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருக்குது. முஹர்ரம் மாசம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருக்குது. முஹர்ரம் மாசம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருக்குது. முஹர்ரம் மாசம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருக்குது. முஹர்ரம் மாசம் மூசா நபி காலத்துல இருக்குது. முஹர்ரம் மாசம் தாவூத் நபி காலத்துல இருக்குது. முஹர்ரம் மாசம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அம்பியாக்கள் முர்சலீன்கள் முஹர்ரம் மாதத்துல அவர்கள் ஃபத்ஹ் அடைஞ்சாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீன் வயித்துல இருந்து அன்னைக்கு தான் வெளியே வந்தாங்க. 40 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்துட்டு. புரிஞ்சா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவர்களுக்கு எல்லாம் மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்ப ஜூது மலையில ஒதுங்குனுச்சு மாஷா அல்லாஹ். இவர்கள் எல்லாம் இந்த நபிமார்கள் எல்லாம் ரசூல்மார்கள் எல்லாம் குறிப்பாக குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லப்பட்ட அம்பியாக்கள். இப்ப ஈசா நபிக்கு பிறகு ஒரு நபி வந்தாங்க, அவங்க பேர் ஹாலித் அலைஹிஸ்ஸலாம். அடிக்கடி நான் சொல்றது உண்டு, குர்ஆன்ல பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த ஹாலித் நபியை பத்தி குர்ஆன்ல இல்லை. அதாவது குர்ஆன்ல எல்லாமே இருக்குது, நாம பாக்குற மாதிரி நம்முடைய ஆட்களுக்கு பண்ற மாதிரி குர்ஆன்ல இல்லை. குர்ஆனுக்குள்ள என்ன பத்தி இருக்கு, உங்களை பத்தி இருக்கு, எல்லார பத்தியும் குர்ஆன்ல இருக்குது. காரணம் என்ன? குர்ஆன் மாஷா அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூல் அதுக்குள்ள இருக்குது மாஷா அல்லாஹ். குர்ஆனுக்குள்ள லவ்ஹுல் மஹ்ஃபூல் குர்ஆன்ல இருக்குது மாஷா அல்லாஹ். அதனால பல் ஹுவ குர்ஆனுன் மஜீதுன் ஃபீ லவ்ஹின் மஹ்ஃபூல் குர்ஆன் சொல்லுது மாஷா அல்லாஹ். அதனால அது வேற சப்ஜெக்ட்னு வைங்க. குர்ஆன் ஷரீஃப்ல மூசா நபியை பத்தி அல்லாஹ் 555 இடத்துல மூசா நபியுடைய சரித்திரத்தை அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் ஆயத்து 555 ஆயத்து இருக்குது மூசா நபியுடைய ஹிஸ்டரி சரித்திரம். இது மாதிரி ஈசா நபியை பத்தி அல்லாஹ் பேசுறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பேசுறான், இத்ரீஸ் நபியை பத்தி அல்லாஹ் சொல்றான். வரஃபஅனா இத்ரீஸ் நபி அல்லாஹ் உயர்த்தின விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். புரியுதா? இது மாதிரி ஹாலித் நபியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பகிரங்கமா பேசல. புரியுதா?
ஆனால் ஹாலித் நபியை பற்றி நம்முடைய இமாமின்கள் சொல்லித்தரான். குறிப்பாக நம்முடைய ஷேഖனா இமான் அல் குத்பு தஹர் மௌலல் கௌம் சையத் அப்துல் காதிர் சாஹிப் அல் கல்வத்தி ரலியல்லாஹு தஆலா ஆஃபாத் அலைனா பரகாத் மின் உதஹரத் ஆமீன். இதுமா கல்வத் நாயிம் அவர்கள் வந்து ஹம்தலில்லாஹி தஆலா பைத்துல என்ன ஹாலித் நபியை வச்சு வசீலா செய்வாங்க, தவஸ்ஸுல் செய்வாங்க. மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? ஹாலித் நபியை பத்தி ஹிக்கம்ல வருது. ஹஜ்ரத் அஹ்மத் இப்னு அத்தாவுல்லா இஸ்கந்தரி ரலியல்லாஹு தஆலா ஹிக்கம்ல ஆலம் மஷ்ஹூரான பெரிய ஞான, அதாவது இர்ஃபானுடைய ஓஷன், மாஷாஅல்லாஹ், சியல்ல ஓஷன் ஹிக்கம், அந்த ஹிக்கம்ல வருது ஹாலித் நபியை பத்தி. மாஷாஅல்லாஹ். ஹைர். அப்ப மாஷாஅல்லாஹ் இப்படி குறிப்பாக குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் பகிரங்கமாக சொல்லப்பட்ட உயர்வான நபிமார்கள், அம்பியாக்கள் அஃதலான முர்சலீன்கள், ரசூல்மார்கள், உலுல் ஆஸ்முகள். யாரு? உலுல் ஆஸ்மு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உலுல் ஆஸ்மு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் போன்ற அல்லாஹ்வுடைய கலீஃபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போன்ற மிகப்பெரிய உன்னதமான அந்தஸ்தை அல்லாஹ் இடத்துல பெற்ற அம்பியாக்களும் ரசூல்மார்களும் உலுல் ஆஸ்முகளும் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் ராஹத்துல் ஆஷிகீன் முராதுல் முஸ்தாகின் ஷஃபீஉல் முذنبீன் ज़ीनते फर्शे ज़मीन जानशे अर्शे बरीर मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्லம் ஷரஃப கர்ரம் மஜ்து வல நாயக கோமானுடைய கப்துல் கரீமான பில்அத்துல் ஹலீமான ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரஹ்மத்துல் ஆலமீன் நஃப்ஸுல் கரீமான அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷதுருல் அலில் அஸீமுடைய ظهوراன سيدنا حسن مجتبى عليه الصلاة والسلام رحمة الله عليه ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஸத் தய்யிபா உடைய ظهوراன இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஹப்பத் மவத்தத் முவாஃபகத், இது மூன்றிலும் மாஷா அல்லாஹ் நபிமார்கள் ரசூல்மார்கள் உலுல் அஸ்முகள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் தஆலா மௌலல் கதீர் அவ்வல முஹர்ரமுல் ஹராம் மேபி இன்ஷா அல்லாஹ் என்ன வரக்கூடிய ஞாயிறு பின்னீரம் திங்களிரவு அநேகமா பிறக்கிறதுக்கு அன்னைக்கு கன்ஃபார்மா பிறக்கிறோம். சனி பின்னீரம் ஞாயிறு சந்தேகத்துக்குள் நாள் ஷக்குடைய நாள், ஞாயிறு பின்னீரம் திங்களிரவு மாஷா அல்லாஹ் தஹ்கீக் அவ்வல முஹர்ரமுல் ஹராம் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன். ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி நாயத்துடைய மாதி நாயத்தை ஹிமாயத்து கொண்டு நபிமார்கள் ரசூல்மார்கள் உலுல் அஸ்முகள் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்துல மவத்தத்துல மவாஃபகத்துல எவ்வாறு இருந்தார்கள் என்பதை நாம் மாலூமாக்கி மஃஹூமாக்கி அதை பின்பற்றி நாம் வாழ்ந்து இருலோகிலும் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்ஸாகான குலாமான குலாமாக அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளில் முனவ்வர்ல மக்பூல் ஆவதற்கு ஹய்யுல் கய்யிமான் அல்லாஹ் துல் ஜலால் காதிகான் காஜா மொய்னுத்தீன் சிஷ்தியுடைய பாபரகாத் அல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன். அமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه